மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குக்கு குக்கு ரீசெண்டா வந்த என்ஜாய் என்ஜாமி சாங் கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பீங்கல்ல. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஏத்த லிரிக்ஸ் இதுதாங்க. பாட்டன் பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி ராட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூ வச்சு அது போட்டு வச்ச எச்சந்தாலே காடா மாறிச்சு, நம்ம நாடா மாறிச்சு, இந்த வீடா மாறிச்சு. நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் இந்தாப்பா இப்போ இந்த பூமி உனக்கானது, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போனா அத நாம உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படி பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு தான் 1970s இருந்து எர்த் டே April 22 கொண்டாட ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் எர்த் டேவே கொண்டாடினாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த நாளை ஏன் கொண்டாடுறோன்னு தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கோங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு நாள் எர்த் டே கொண்டாடிட்டு மிச்சம் 365 நாளும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்க சுற்றுச்சூழலுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. எர்த் டே ஷுட் பி மோர் ஆஃப் அ ரிஃப்ளெக்ஷன் டே. மற்றபடி எல்லா நாளுமே நம்ம பூமியை பாதுகாக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பூமி தான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் போகாமல் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் சூரியன்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கிற பிளானட். அதனால தான் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹோஸ்டிங் லைஃப். இந்த சொர்க்கத்தை விட்டுட்டு வாழ்கிறதுக்கு இன்னொரு இடம் தேடி போகிறது விஸ்டமா? நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு செலவு பண்ணுறதுல பாதி அமௌண்ட் நாம் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல பொல்யூஷன் ப்ரிவென்ஷனுக்கு செலவு பண்ணாலே இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வாழலாங்க. சரி, இப்போ நாம நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது எப்படி சரி பண்ணலாம்? நம்ம கிளீனப்ஸ் பண்ணலாம், மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் லைக் சோலார் பவருக்கு மாறுறது, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணலாம். இல்லைப்பா, நான்லாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொஞ்சமாக பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வேஸ்ட் லேண்ட்ஸில் மரம் நடுங்க. ரெண்டாவது, வாரத்தில் ஒரு நாள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நீங்க ரூம்ல இல்லாதப்போ ஃபேன் லைட்லாம் தயவு செஞ்சு வேஸ்டா ஓட விடாதீங்க. நெக்ஸ்ட், இந்த உலகத்துல நாம எல்லாருமே முதல்ல கன்சியூமர்ஸ் தாங்க. கன்சியூமர்ஸ்க்குனே உரித்தான பவர் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கார்பரேஷன்ஸ் எப்பவுமே கன்சியூமர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றுன்னு தூக்கி போட்டுட்டு வராமல் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகும்போது ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு உண்மைக்குமே தேவையா, அதனால உங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏதாவது வருதா அப்படின்னு 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க. நீங்கள் வாங்கலைன்னா உங்களை மாதிரி 10 பேர் அந்த பொருளை வாங்காமல் போனாங்கன்னா அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த பொருளை அடிக்கடி வாங்குறோமோ அதுதான் கார்பரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை டு ஃபாலோ ரெஸ்பான்சிபிள் கன்சியூமரிசம். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, எல்லாருமே அப்படி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணால் கூட கல்ச்சுரல் டிப்பிங் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அதை தான் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் இட் வில் பி த நார்மல் ஹியூமன் திங் டு டூ. ஃபைனலாக சரி, நல்ல ஐடியாஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போவே உடனே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக கிச்சனுக்கு போய் நிறைய பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் டப்பாவை சேர்த்து வச்சுருப்பீங்கல்ல, அதை தூக்கி போட்டுட்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அட, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவை தாங்க சொல்கிறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஹேபிட்ஸாக மாறும். அதுதான் அப்புறமா உங்களை சுற்றி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நாம வாழ்கிற பூமியை நாம தான் பார்த்துக்கணும் மக்களே.